வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தடியங்காய் மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. தடியங்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தடியங்காவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்: சீரகம், 5 மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய். 1 ஹவருக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாலாம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க. தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் காயப்பொடியும் போட்டு ஒன்றா சேர்த்து வதக்கிக்குங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தண்ணியும் ஊற்றி வேக வைங்க. 3/4 வேக்காடு வந்தால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் கெட்டியான தயிரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடித்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்புக்கு சைடிஷ் மாங்காய் ஊறுகாயும் உருளைக்கிழங்கு பொரியலும். சாப்பிட்டுட்டு குடிக்க எம்மியான